அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியுமா நாங்க 27 பேஜ் தியரி கிளாஸஸ்ல கேள்விகள் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தியரி பாடம் முடிச்சுட்டு இவ்வாறு சம்பந்தமான கதைகள் முடிச்சுட்டு பிறகு கேள்வி போயிட்டு அதுல தொடர்ச்சியா முதல் 3 கேள்விகள் நான் பார்த்த எக்ஸாம்பிள் இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்றாலும் தயவு செய்து மைக்கை வந்துட்டு மியூட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா மட்டும் அன்மியூட் பண்ணி என்ன செய்யலாம் பேசலாம். சரி, 4வது கேள்வி எழுதுங்க. அல்லது 4வது கேள்வி 4வது கேள்வி 4வது கேள்வி எழுதுங்கடா. சீரான கோள் சீரான கோள் ஏபி சீரான கோள் ஏபி அல்லது சீரான கோள் ஏபி இன் முனை சீரான கோள் ஏபியின் முனை ஏபியின் முனை ஏ ஏபியின் முனை ஏ ஏபியின் முனை ஏ ஒரு கரடான ஒரு கரடான ஒரு கரடான நிலைக்குத்து சுவரை ஒரு கரடான நிலைக்குத்து சுவரை தொட்டவாறு உள்ளது. ஒரு கரடான நிலைக்குத்து சுவரை தொட்டவாறு உள்ளது. தொட்டவாறு உள்ளது. தொடர்ந்து சுவருக்கும் கோளுக்கும் இடையேயான சுவருக்கும் கோளுக்கும் இடையேயான சார் கொஞ்சம் விளங்கல சார். என்னமா வார உள்ளது அது ப்ரோ. நிலை குத்து சுவரை தொட்டவாறு உள்ளது ப்ரோ. என்ன சார்? ரைட். நிலைக்குத்து சுவரை தொட்டவாறு உள்ளது. தொடர்ந்து சுவருக்கும் கோளுக்கும் இடையிலான சுவருக்கும் கோளுக்கும் இடையிலான சுவருக்கும் கோளுக்கும் இடையிலான உராய்வு குணகம் உராய்வு குணகம் கோளுக்கும் சுவருக்கும் இடையிலான உராய்வு குணகம் வர்க்க மூலம் உண்டு. வர்க்க மூலம் உண்டு. தொடர்ந்து உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொகுதி முழுமையாக உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொகுதி முழுமையாக உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொகுதி முழுமையாக ஒரு நிலைக்குத்து தளத்தில் ஒரு நிலைக்குத்து தளத்தில் ஒரு நிலைக்குத்து தளத்தில் அமையும் வண்ணம் ஒரு நிலைக்குத்து தளத்தில் அமையும் வண்ணம் ஒரு நிலைக்குத்து தளத்தில் அமையும் வண்ணம் கோளின் நடுப்புள்ளி அல்லது கோளின் நடுப்புள்ளி Q கோளின் நடுப்புள்ளி Q கமா Q கமா Q கமா சுவரில் உள்ள நிலைத்த புள்ளி சுவரில் உள்ள நிலைத்த புள்ளி P சுவரில் உள்ள நிலைத்த புள்ளி P உடன் P உடன் நிலைத்த புள்ளி P உடன் PQ நிலைத்த புள்ளி P உடன் PQ எனும் இழையொன்றினால் PQ எனும் இழையொன்றினால்
TQ எனும் இலை ஒன்றினால் TQ எனும் இலை ஒன்றினால் தொடுக்கப்பட்டுள்ளது. இலை ஒன்றினால் தொடுக்கப்பட்டுள்ளது. இலை ஒன்றினால் தொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சுவருக்கும் கோளுக்கும் இடையே சுவருக்கும் கோளுக்கும் இடையே தொடர்ந்தா சார் தொடர்ந்தா என்ன தொடர்ந்தா சார் அழுவ தொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தது என்ன? சுவருக்கும் கோளுக்கும் இடையே உள்ள கோணம். சுவருக்கும் கோளுக்கும் இடையே உள்ள கோணம் தீட்டா. உள்ள கோணம் தீட்டா. இனி சுவருக்கும் கோளுக்கும் இடையே உள்ள கோணம் தீட்டா எனி சமநிலையை சமநிலையை 40 சமநிலைக்கு ஒரு 40 சமநிலையை 40 முடிச்சிட்டு நிலை நிறுத்தக்கூடிய 40 நிலை நிறுத்தக்கூடிய 40 நிலை நிறுத்தக்கூடிய 40 நிலை நிறுத்தக்கூடிய தீட்டாவின் 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 நிலை நிறுத்தக்கூடிய தீட்டாவின் தீட்டாவின் இழிவு பெருமானம் 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 சரி. ஓகே, சரி. நான் படத்துக்கு பிறகு நீங்க படத்துக்கு எடுக்கலாம். சரியா கேள்வி பிடிச்சது பிறகு எடுக்கலாம். அவசரம் இல்லை. நான் கேள்வியில் தான் படைக்க போறோம். கேள்விக்கு பழகிடுங்க. என்னதான் கேள்வியை படிச்சாலும் கேள்வி செய்யற மெதல பிடிச்சா மட்டும்தான் என்ன செய்யலாம், நீங்க கேள்வி கற்றுக்கலாம். நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா இதான் படம். ஏபிங்கிற ஒரு கோள் சரியா நிலைக்குத்து சுவர்ல 40 இருக்கிறதுக்கு அந்த இலையில அந்த கோழின நடுப்புள்ளியையும் இலையில இருக்கிற சுவர்ல இருக்கிற ஒரு நிலைத்த புள்ளியும் இணைச்சு
ஒரு இலையாவை என்ன செய்யணும் தானம் இலையாவை வந்துட்டு தானம் அந்த இடத்துல இங்க இருக்கிற இந்த கோணம் தான் தீட்டான்னு தந்தது. இந்த தீட்டாட படம் தான் என்னென்ன கேள்வி. சரி ஓகே, நீங்க என்ன செய்வீங்களா இந்த படத்தை கேரியது. சரி இந்த படத்தை கேரியது அதுக்கு ஆன்சர் தந்துருக்கேன். என்ஜின் கேள்வி தானே ஆன்சர் வந்து ஆன்சரை நான் நோட் பண்றேன். நோட் பண்ணது பிறகு நீங்க கீறி முடிச்சது கேள்வியை நம்ம தொடரும். சரியா? இல்ல முதலாவது ஆன்சர் வந்து 30 பாகை. இரண்டாவது ஆன்சர் வந்து கேட்டு 45 பாகை. மூன்றாவது ஆன்சர் உங்களுக்கு 60 பாகை. நாலாவது ஆன்சர் வந்துகிட்டு 75 பாகை. அஞ்சாவது ஆன்சர் வந்துகிட்டு 90 பாகை. இது அப்படியே நோட் பண்ணுங்க. படத்தை கேறிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷாக்கிரா படம் தெரியாச்சா? சார் ரைட் ஓகே. சரி கவனிங்க, நான் ஒரு தரம் கேள்வியை வாங்கிட்டு திரும்ப அந்த கேள்வி செய்ய ஸ்டார்ட் பண்றேன். சரி பாருங்க, ஒரு தரம் பாருங்க கேள்வி பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, சீரான கோள் ஏபி, சீரான ஒரு கோள் இருக்குது ஏபி, இம்முனை ஏ ஒரு கரடான நிலைக்குத்து சுவரை தொட்டவாறு உள்ளது. கரடான நிலைக்குத்து சுவரை தொட்டவாறு உள்ளது. சுவருக்கும் கோளுக்கும் இடையான உராய்வு குணகம் வர்க்கமூலம் உண்டு. சுவருக்கும் கோளுக்கும் இடையிலான உராய்வு குணகத்திற்கு வர்க்கமூலம் உண்டு ஆகும். சரி, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொகுதி முழுமையாக ஒரு நிலைக்குத்து தளத்தில் அமையும் வண்ணம் கோளின் நடுப்புள்ளி Q, கோளின் நடுப்புள்ளி Q, சுவரில் உள்ள நிலைத்த புள்ளி, சுவரில் உள்ள நிலைத்த புள்ளி P உடன் PQ எனும் நம்புகள கடையிலை PQ எனும் இலையொன்றினால் தொடுக்கப்பட்டுள்ளது. சுவருக்கும் கோளுக்கும் இடையுள்ள கோணம் தீட்டா எனில், சுவருக்கும் கோளுக்கும் இடையே இருக்கிற கோணம் தீட்டா எனில் சமநிலை 40 நிலைநிறுத்தக்கூடிய, சமநிலையை நிலைநிறுத்தக்கூடிய தீட்டாவின் இழிவு பெருமானம் என்று. சரி ஓகே, நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனம். இனி கேள்விகள் இதுதான் இந்த கோல் வச்சு, இதான் நம்மட இந்த நான் காட்டியிருக்கிற இந்த கை வந்துட்டு நிலைக்குத்து சுவர்னு வச்சுக்கோங்க. இதுதான் கோல். நல்லா பாருங்கடா, இந்த கோடை இந்த ஷேப்ல வச்சு நாங்க நிலைநிறுத்தக்க அல்லது இந்த ஷேப்ல நாங்க கோல் சுவரின் மீது கோலை வைக்க இந்த கோடை என்ன செய்யுண்டா கீழ் நோக்கி வழுக்க முற்படும். தெளிவாக விளங்கி. அப்ப கீழ் நோக்கி வழுக்க முற்படுதுண்டா இந்த கோளும் இந்த சுவரும் தொடுகையில் இருக்கிற ரெண்டு மேற்பரப்புகள் தொடுகையில் இருக்கிறது. ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு கீழ் நோக்கி இயங்க எத்தனிச்சால் அல்லது இயங்கினால் அதை எதிர்க்கிற வகையில உராய்வு விசை மேலே கொடுக்கப்படும். எனவே பாருங்கடா, இந்த சுவரினால கோளுக்கு வழங்கப்படுற உராய்வு விசை F வந்துட்டு மேல் நோக்கி இருக்கு. அவ்வளவு உராய்வு விசை வந்து மேல் நோக்கி இருக்கு. அதுல கவனம் இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, யாரை எங்க கொண்டு வச்சாலும் அவங்களோட நிறை எப்போதும் என்ன செய்யும் புவிக்கு எங்களோட புவிக்கு செங்குத்தாக தான் தொழில்படுவாரு. எனவே இந்த கோளின் நிறை ஒரு சீரான கோள், அவர் நடுப்புள்ளியில் இருக்கிற நிறை அதை மாற்று கருத்து இல்லை. அப்ப mg கீழ் நோக்கி இருக்கும். நல்லா கவனி, mg கீழ் நோக்கி இருக்கும். இலையில் இருக்கிற இழுவை இன்னாகிறது இது G. இப்ப கவனிங்க, ஒரு கோள்ல ஒரு உடல்ல நாம படிச்சிருக்கோம், சமாந்தரம் இல்லாத விசைகள் தாக்கி அந்த உடல் சமநிலையில இருக்கணுமாக இருந்தால் கட்டாயம் அந்த விசைகள் ஒரு புள்ளியில சந்திக்கும்.
அதுல மாற்றுக்கிறது தெளிவாக ஒரு புள்ளியில என்ன செய்யணும் சந்திக்கணும். இப்ப நல்லா கவனிங்கடா, நிறையும் இந்த இலையில இருக்கிற இழுவையும் ஒரு புள்ளியில சந்திச்சாச்சு. எங்களுக்கு தெரியும் சமநிலை அடையிறதுக்கு மொத்தமாக 3 விசைகள் தேவை. சமாந்தரம் இல்லாத 3 விசைகள் தாக்கி அந்த உடல் சமநிலை அடையும் போது அப்ப இன்னொரு விசை என்னண்டா நல்லா கவனிங்க. இந்த கோளின் மீது தளத்தினால கொடுக்கப்படுற உராய் விசை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இந்த கோள் இந்த தளத்துல போய் முட்டிட்டு இருக்க. எனவே செவ்வன் மரத்தாக்கம் செவ்வன் மரத்தாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக வழங்கப்படும். செவ்வன் மரத்தாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக வழங்கப்படும். செவ்வன் மரத்தாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக. நான் அந்த செவ்வன் மரத்தாக்கத்தை கேபிட்டல் N என்று நான் எடுத்துக்கிறேன். இப்ப 3வது விஷயம் பிடிச்சாச்சு. இங்க பாருங்க, இவங்க 2 பேருக்கும் இடையிலான விளைவுள் விசை விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயம் இந்த புள்ளியின் போகும். இதான் அந்த ஆறு. சரியா? இவங்க 2 பேரையும் கலட்டி விட்டீங்கன்னா இவங்க 2 பேருக்கு பதிலான தொழிற்பாடு விளைவு விசை கட்டாயம் இந்த புள்ளியோட. இப்ப பாருங்கடா, அந்த 3 விசைகளும் ஒரு புள்ளிக்கு சந்திச்சாச்சு. நான் இந்த இடத்துல இவர நிறையும் இலையில இருக்கிற இழுவையும் உராய் விசையின் செவ்வன் மரத்தாக்கண்ட இவங்க 2 பேரு விளையுள் விசை இந்த மையத்தின் ஊடாக அல்லது இந்த கோளின் வழியே அந்த இலையில இருக்கிற இழுவையும் இந்த என்ஜியும் சந்திக்கிற புள்ளியினூடாகத்தான் போவார்ன்ற விஷயத்தை குறிச்சது விளையாடம். எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. எங்களுக்கு தெரியுமே, சமாந்தரம் இல்லாத 3 விசைகள் தாக்கி அந்த உடல் சமநிலை அடையணமாக இருந்தால் கட்டாயம் அந்த 3 விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். அதுல மாற்றுக்கிறது இல்லை, நான் படிச்சிருக்கேன். எஸ், இப்ப நல்லா கவனிங்கடா. இங்க பாருங்க, இந்த இடத்துல tan θ எடுத்தீங்கன்னா தீட்டாவை பிடிச்சிருவான். இந்த இடத்துல பாருங்க, சரியா? நான் இந்த இடத்துல எடுத்தா இப்ப இந்த R வந்து இவருக்கு விளைவு ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 காவிகள் அந்த ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கிற இந்த கதையை மட்டும் இந்த இடத்துல கதைச்சுக்கிறது. சரியா? இந்த இந்த என்ன இருக்கிற இந்த பொருட்கள் இருக்கிற விஷயத்தை மட்டும் கதைச்சுக்கிறது. நீ கவனிங்க, இதுதான் அந்த F, இதுதான் அந்த F, இதுதான் இந்த செவ்வன் மரதாக்கம், இதுதான் இந்த செவ்வன் மரதாக்கம் N, இந்த செவ்வன் மரதாக்கம் என்னடா தளத்துக்கு செங்குத்தாதானே எப்போதும் இருக்கும். இப்ப நீங்க போய் ஒரு பாக்ஸ இதுல வச்சா தரையில வச்சா தளத்தளவு செவ்வன் மரம் தளத்துக்கு செங்குத்தாதானே, அதே மாதிரிதான் ஜி. இப்ப நாம தளத்துல போய் இந்த கோலை குத்திட்டு இருந்தா செவ்வன் மரம் தளத்துக்கு செங்குத்தாக அந்த உடலின் மீது தொழிற்படும். நாம படிச்சிருக்கீங்க, ஒரு விஷயம் புரிச்சிருக்கீங்க. பாருங்க, ஒரு விஷயத்துல நம்ம கதைச்சிட்டோம்னா தெளிவா இருக்கு. இந்த இடத்துல நாம படிச்சிருக்கோம், நிறை வந்துட்டு என்ன செய்யும் தளத்தை இது புவிக்கு செங்குத்தாக. பட் செவ்வன் மரதாக்கம் இந்த ஆர் எப்போதும் தளத்துக்கு செங்குத்தாக படிச்சு ஞாபகம் இருக்குதா? மூட்டப்பட்ட கோளல்ல சரியா குத்தி வச்சிருக்காங்க, மூட்டினா பிறகு அது நம்ம செய்யும். அந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சாங்கன்னா அந்த இடத்துல மரதாக்கம் என்ன செய்யும், தேவையான திசைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பா. இது வச்சு நிலை குத்தா குத்தி வச்சிருக்காங்க. இந்த சூரியன் மீது போய் குத்தி ஒரு இலையால கட்டி சமநிலை அடைய வச்சிருக்காங்க. ரைட், இப்ப இங்க பாருங்கடா, நான் சொல்ல விஷயத்தை இதான் அந்த செவ்வன் மரதாக்கம் A. சரி, செவ்வன். இப்ப இந்த புள்ளியில 2 காவிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தொழிற்படுமாக இருந்தால் இவருக்கான விளைவு காவி நாம படிச்சுட்டு ஞாபகம் இருக்குதா? இணை கரத்தை நீங்க பூர்த்தி செய்வீங்களாக இருந்தால் இந்த இணை கரத்தி மூளை விட்டம்தான் விளைவுளை தரும். இதான் இந்த ஆர். இந்த ஆர் இந்த கேள்வியின்படி இந்த கோளின் ஊடாக போறதால இதுதான் அந்த தீட்டா. அந்த தீட்டாவை நான் இனங்கண்டது விளக்கிட்டேன்.
இந்த இடத்துல அந்த தீட்டாவை நான் இனங்கண்டது விளங்கிட்டேன். அமினா விளங்கிட்டாமா? எஸ். ஷாக்கிரா வாங்கிடா? அப்துல்லா வாங்கிடா? முகமது சாஜித் வாங்கிடா? ஓம் சார். ரைட், ஓகே. இப்ப இந்த தீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்கள்ட்ட கேட்டீங்க நான் இங்க பாருங்க, நான் சொல்லுங்க tan தீட்டா சமன் இது என்ன இருந்தா இதுவும் எனவே tan தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். எனவே எதிர்பக்கம் எடுத்தீங்கன்னா கேபிட்டல் N, அயல் பக்கம் எடுத்தா F. பட் இந்த நம்ம படிச்சது இப்ப F சமன் mu into R. எல்லை நிலை வழக்கு எத்தனைக்கிற நிலையை கொடுத்து சமநிலை எழுதி வச்சு. எனவே பாருங்க F சமன் mu into R. இந்த இடத்துல நான் கவனம் செவ்வன் மறுவாக்கத்தை n என்று எடுத்து வச்சு. எனவே இது F க்கு யாருக்கு பதிலா n என்று வருவார். கேள்விகளை கவனம் இருக்குமா? எப்போதுமே உராய்வு என்னது F சமன் mu into R க்கு சமனா இருக்கு. மியூங்கிறது உராய்வுனா ஆறுங்கிறது அந்த இடத்துல இருக்கு செவ்வன் மறு. பட் இந்த இடத்துல செவ்வன் மறுதா இருக்கு நான் n என்று எடுத்துறேன். நீங்க வளமையாக விளைவுல நம்ம இப்படி கதைக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல என்ன எடுத்துட்டு வந்து எஸ். அப்ப F சமன் mu into n என்று வரும். எனவே F க்கு பதிலா mu into n எழுதினால் இங்க பாருங்க என்ன எழுதினால் இதுல n கேன்சல் ஆகும். அப்ப உங்கள்ட்ட வரப்போகுதுடா tan theta சமன் ஒன்றின் கீழ் மியூக்கு பதிலா வர்க்கமூலம் 3 சொல்லியாச்சு. எங்களுக்கு தெரியும் tan theta ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3ங்கிறது theta சமன் 30 பாகையில வரும். tan 30 தான் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம். இதெல்லாம் நம்ம முன்னால படிச்ச விஷயம். எல்லாருக்குமே லேவிங்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க. கரெக்ட்? எஸ், ரைட், ஓகே, குட். சரியா? இப்ப தேவையான விஷயம் நீங்க கேள்வியில இருக்கிற படத்துல போய் குறிக்காம படத்தை திரும்ப நோட் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்யும் அதை குறிச்சுட்டு தேவையான விஷயங்களை எழுதிட்டு அழகா என்ன செய்வாங்க சரியா நோட் பண்ணிக்கலாம். அவசரம் இல்லடா, கேள்விகளை விளங்குறதுக்காக தான் நான் இந்த வேலை பார்த்துருக்கேன். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா கேள்விகளை தெளிவாக விளங்கிட்டு எப்படி கேள்விகள் செய்யலாம்ன்ற விஷயத்த புடிச்சுக்க பாருங்க. ஓகே, நோட் பண்ணிடுறேன். நான் படிச்ச விஷயத்துல வர விஷயம் சரி, அதுக்கான டியூட்டோரியல் ரெடி ஆயிட்டு இருக்குது. நான் அதை சென்ட் பண்ணி உடனே செய்யலாம். ஸ்டார்ட் செய்யலாமா? அவசரம். நேற்று ஹைட்ரோ கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா? ஜாயின் பண்ணா உள்ளீங்களாடா? நேற்று நான் பார்த்து கிடைக்கல. எஸ், லைன் ஜானா ஷாக்கிரா ஜாயின் பண்ணா? நேற்று அப்துல்லா ஜாயின் பண்ணா? சரி, ஓகே. நாம செய்வோம், நாம விஷயம் செய்வோம். அது என்னது நம்மளோட நோட் பண்ணிடுங்க கன்ஃபார்ம் பண்ணு. வேலைகள் கொஞ்சம் செய்து புரிஞ்சுக்கணும். நல்லா கவனம். நோட் பண்ணி முடிஞ்சு கன்ஃபார்ம். சியானமா இங்க தொலைஞ்சா ஹைட்ரோ சியான் நான் பேசுறேன். ரைட், ஓகே. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளவுதான். கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்குரிய ஐடியாஸ் எல்லாம் புரிச்சுக்கணும். பாருங்க, உருவாக சம்பந்தமான கதைக்குள்ள சமநிலை வந்து திரிக்காம அடுத்த கேள்வி செய்யும். நல்ல கேள்வி.
சரி எழுதுங்க அடுத்த கேள்வி எழுதுங்க சரி क्वेश्चन நம்பர் 5 எழுதுங்க கிடையுடன் எழுதுங்க கிடையுடன் இதை நான் அழைச்சிக்கிறேன் கிடையுடன் 37 பாகை எழுதுங்க கிடையுடன் நல்ல கேள்வியா கவனம் கொடுங்க கிடையுடன் 37 பாகை கிடையுடன் 37 பாகை சாய்வுடைய கிடையுடன் 37 பாகை சாய்வுடைய கிடையுடன் 37 பாகை சாய்வுடைய பெரிய குற்றியின் பெரிய குற்றியின் பெரிய குற்றியின் பெரிய குற்றியின் பெரிய குற்றியின் தளத்தில் பெரிய குற்றியின் தளத்தில் பெரிய குற்றியின் தளத்தில் பெரிய குற்றியின் தளத்தில் உருவில் காட்டியவாறு உருவில் காட்டியவாறு உருவில் காட்டியவாறு பெரிய குற்றியின் தளத்தில் உருவில் காட்டியவாறு உருவில் காட்டியவாறு 5 கிலோகிராம் 5 கிலோகிராம் உருவில் காட்டியவாறு 5 கிலோகிராம் 5 கிலோகிராம் ஐந்து கிலோகிராம் திணிவுடைய 5 கிலோகிராம் திணிவுடைய 5 கிலோகிராம் திணிவுடைய 5 கிலோகிராம் திணிவுடைய 5 கிலோகிராம் திணிவுடைய குற்றி உள்ளது 5 கிலோகிராம் திணிவுடைய குற்றி உள்ளது 5 கிலோகிராம் திணிவுடைய குற்றி உள்ளது ஐந்து கிலோகிராம் திணிவுடைய குற்றி உள்ளது தொடர்ந்து பெரிய குற்றியானது பெரிய குற்றியானது பெரிய குற்றியானது பெரிய குற்றியானது வலப்பக்கமாக பெரிய குற்றியானது வலப்பக்கமாக பெரிய குற்றியானது வலப்பக்கமாக பெரிய குற்றியானது வலப்பக்கமாக 3 மீட்டர் செகண்ட் -2 3 மீட்டர் செகண்ட் -2 3 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகளுடன் 3 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகளுடன் 3 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகளுடன் இயங்கும் போது 3 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகளுடன் இயங்கும் போது சிறிய குற்றி சிறிய குற்றி சிறிய குற்றி சிறிய குற்றி சிறிய குற்றி வழுக்காதிருப்பதற்கு 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 சிறிய குற்றியில் தொழிற்பட வேண்டிய சிறிய குற்றியில் தொழிற்பட வேண்டிய
சிறிய குச்சியில் தொழிற்பட வேண்டிய சிறிய குச்சியில் தொழிற்பட வேண்டிய உராய்வு விசை யாது? சிறிய குச்சியில் தொழிற்பட வேண்டிய உராய்வு விசை யாது? சிறிய குச்சியில் தொழிற்பட வேண்டிய உராய்வு விசை யாது? தொடர்கிறது உராய்வு விசை யாது? மேற்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மேற்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மேற்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் குற்றிக்கும் தளத்திற்கும் இடையில் மேற்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் குற்றிக்கும் தளத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய குற்றிக்கும் தளத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலையியல் உராய்வு குணகத்தில் நிலையியல் உராய்வு குணகத்தில் நிலையியல் உராய்வு குணகத்தில் தெளிவு பெருமானம் யாது? நிலையியல் உராய்வு குணகத்தில் இழிவு பெருமானம் யாது? கேள்வி முடிகிற இடத்துல பிராக்கெட்ல tan 37 பாகை சமன் 3/4 tan 37 பாகை சமன் 3/4. அதுக்கு பிறகு இந்த படத்தை கேள்வி யாருக்காவது இந்த கேள்வியை ட்ரை பண்றது டைம் வேணுமா? இந்த கேள்வி என்னால செய்யலும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க என்று யாராவது பிரச்சனை இல்லை, நம்ம அழகா கேள்வி பார்த்து செய்யலாம். நான் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கேள்வி செஞ்சு பார்க்க இந்த யாராவது செய்யறதுக்கு டைம் தான் பிரச்சனை இல்லை. இந்த படத்தை தெரியாது என்ன சாக்கிரா செய்யலாம் மேடம்? என்னடா ஒருத்தவங்க சத்ததேங்க இல்ல. ரைட், ஓகே, ட்ரை பண்ணுவோம். கேள்வியே ட்ரை பண்ணு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிடம் டைம், சரியா? 5 நிமிடம் டைம், டக்குனு கேள்வியை கட்டு. ரெண்டு கேள்வி இருக்குது தானே? ரெண்டே கேள்வி இருக்குது. அந்த ரெண்டையும் என்ன விட விடை எடுத்தால் மெசேஜ் சொல்லலாமா? இல்லை சொல்லலாம்.
ஏய் புரிஞ்சது விளைச்சலாம் சொல்லுங்க ஆமா என்ன விட தவறான விடை முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஷாக்கிரா உங்களுடைய கேள்வியில ஒரு ஐடியா உண்டு எனக்கு தெரியும் இந்த இடத்துல பிளவுகள் இருக்குது. இந்த கேள்வி எப்படி யோசிக்கணும் ஒரு விஷயம் அந்த ஐடியா இருந்தாதான் இந்த கேள்விகள் இருக்கு. சும்மா நீங்க ஜென்ரலா சரக்கிற மாதிரி வளர்க்கிற மாதிரி வச்சு மததாக்கம் எல்லாம் நிறைய பித்த குரூப் சமாளித்து எடுத்தீங்கன்னா பேரம் வரும். இதுல ஒரு ஐடியா வந்து நான் படத்துக்கு கதைக்கும் பார்ப்போம். அண்ணாமலை யாரு அண்ணா பேசுறதா நிதர்சனி அண்ணா பேசுறதாவது மொபைல் அண்ணா என்ன செய்யலையா விடைந்தாங்க அப்சா செய்யலையா சஹானியா அப்படின்னு நான் சொல்றேன் மனோஜ் சொல்லியா சரி கேள்வி நான் செய்யறேன் கவனி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்தியாவில கேள்வி இப்பதான் நீங்க முதல்ல சந்திக்கிறீங்க சரி அதெல்லாம் கவனமா இருக்குது இப்ப எடுக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அந்த கேள்வியிலிருந்து நாங்க என்னத்தை விளங்கி எடுத்தங்கிற விஷயத்த தான் இங்க கவனமா இருக்கு. சரி நான் இந்த கேள்விக்கு வாரத்துக்கு முன்னா சரி அவர் சின்ன ஒரு கதையோட கதைச்சிட்டு வாரம் தெளிவா விளைவுல நானும் படிச்சிருக்க ஞாபகம் இருக்குதாடா இந்த நியூட்டன் இயக்க விதிகள் படிச்சுட்டு லிப்டன்கள் படிச்சு லிப்ட வச்சு ஒரு கதையோடு கதைச்சு சரி இந்த லிப்ட்ல ஒரு நல்ல கவனி லிப்டின் மேற்பரப்புல அல்லது அந்த கிடைத்தளத்துல ஒரு பொருளை வச்சு இந்த லிப்ட் ஏங்குற ஆர்வங்களோட மேல் நோக்கி நாங்க கொண்டு போற சந்தர்ப்பத்துல பொருள் நிறைக்கு அங்க இருக்கிற மருதாக்கம் சமனா இருக்காது சரியா இல்லையா பொருளின் நிறைக்கு மருதாக சமனா இருக்க ஏன்னா நாம இதெல்லாம் பேசியிருந்தோம் மருதாக்கம் கூட வார சந்தர்ப்பம் மருதாக்கம் குறைவார சந்தர்ப்பம்ங்கிறதெல்லாம் நாம அந்த உடல் இயங்கிட்டு இருக்கிறதுக்கு அதன் மீது இருக்கிற பொருளின் நிறைக்கு சமனாக மருதாக வந்தா அது சீரான வேகத்துல இயங்குச்சு ஓய்வு அல்லது சீரான வேகத்துலதான் அந்த எம்ஜிக்கு பகல் இஞ்சையும் அதே கேஸ் மாதிரிக்கு யோசிக்கிறேன்
சரியா? நீங்க எடுத்த உடனே நிறைந்த பிரித்த கூடெல்லாம் கொண்டு போய் அங்க இருக்கிற ஆளுக்கு சாப்பிடுத்து விட்டீங்கன்னா கேள்வி இருக்கும். சரி, அப்படிலாம் வராது. சரி, ஓகே, இன்னும் கேட்போம். சரி, நான் இதுல தாக்குற இந்த விசைகளை தெளிவாக குறைக்கிறதுக்காக வேண்டி தெளிவாக குறைச்சு எடுத்துக்கிறதுக்காக வேண்டி அங்க இருக்கிற இந்த 5 கிலோகிராம் திணிவை ஒரு புள்ளி திணிவாக நான் திரும்ப அந்த படத்தை திறப்போம். சரியா? தெளிவாக விஷயத்தை முடிச்சுப்போம். இங்க பாருங்கடா, சில விஷயத்தை கவனி. இதே படம் தான் நான் இப்ப கீழே போறது, இதே படம் தான். சரியா? இப்ப நம்ம இடத்துல நாம புள்ளி திணி கொண்டு வைக்கிறோம். அவ்வளவு புள்ளி திணி கொண்டு வைக்கிறோம். சரி, அதே படம். பட் இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு புள்ளி திணி நல்லா வைப்பா. இந்த 5 கிலோகிராம்ங்கிறது என்ன இருக்கிறது வச்சு இதுதான். சரியா? நல்லா கவனிப்பா. எங்களுக்கு தெரியும் யாரை எங்க கொண்டு வச்சாலும் அவங்களோட நிறை எப்போதும் புவிக்கு செங்குத்தாக இருக்கப்படும். நான் நிறைய பிரிக்காமலே இந்த கேள்வி கேட்போம். சில விஷயத்த நல்லா இங்க பாருங்க. இதன் நிறை mg எடுத்தா இதன் நிறை mg எடுத்து இந்த mg கீழ் நோக்கி மறுதாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக தாக்கும். அதுல மாற்றுக்கிறதே மறுதாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக தாக்கும். இது ஆ. சரியா? இது ஆ. நல்லா mg தாக்கியாச்சு, இது ஆர் எடுத்தாச்சு. சரியா? இப்ப கவனிக்கா, இது அவன் சொல்லித்தான், இங்க அவன் சொல்லித்தான் இது 37 பாகை. சரியா? இவர் 37 பாகைன்னா இதுவும் 37 பாகை. இதெல்லாம் ஏன் தெரியும். சரி, சொல்லுவோம். இந்த சாய்தளத்தின் மீது இருக்கிற இந்த குட்டி கீழ் நோக்கி வளர்க்க முற்படும். எனவே சாய்தளத்துல தொடுகையில் இருக்கிற பரப்பு கீழ் நோக்கி வளர்க்க முற்பட்டால் சாய்தளத்தின் பரப்பினால் அதை எதிர்க்கிற வகையில மேல் நோக்கிய திசையில, சரியா, மேல் நோக்கிய திசையில ஒரு உராய்வு சேர்ந்து கொடுக்கும். மேல் நோக்கிய திசையில உராய்வு செய்யும். தளத்துக்கு வழியே மேல் நோக்கி ஒரு உராய்வு செய்யும். நான் அந்த புள்ளி திணிவின் மீது தாக்குற விசைகளை குறிச்சதெல்லாம் விளைவிக்கிறாங்க. நிறைய இதுல அந்த குற்றி இயங்குது நார்முடிகளோட அந்த டைம்ல மருதாக்கம் சமனாக்குமா? சமனா இருக்கு. நான் இப்ப சமனா இருக்கிறத பத்தி கதைக்கலையே இன்னும். சமனா இருக்காதுங்கிறதுக்காகதான் நான் இப்ப லிப்ட் கதையை கதைச்சு நிறைந்த பிரித்த பொருட்கள் அங்க சமனா இருக்க போறது இல்லைங்கிறத நான் விளங்கப்படுத்துறதுக்காக தான் நான் லிப்ட்ங்கிற ஒரு கதை கட்சினா அந்த தொகுதி இயங்கிச்சு. இந்த தொகுதி இயங்கிட்டாரு, இயங்கிட்டாரு. சரி, ஓகே, நான் சொல்ல விஷயத்த நல்லா. இப்ப இந்த தொகுதி என்ன செய்யுதுன்னா இந்த திசையில கிடையாக 3 மீட்டர் செகண்ட் -2 ஆர்டங்களோட இயங்கிட்டு 3 மீட்டர் செகண்ட் -2 ஆர்டங்களோட இயங்கிட்டு. சரி, கவனிங்கடா, சில விஷயத்த நல்லா கவனிங்க. சரி, இப்ப இன்னமும் நான் கதைக்கிறோம். இங்க பாருங்க, இவர் 37 பாகைண்டா இது 90/37 வரும். ஏன் தெளிவாக விளைக்கிறோமா? இங்க பாருங்க, இது இப்படியே 90 பாகை டானா ஷேப். இந்த ப்ளூ லைன்ல வந்துட்டு இந்த நிறைக்கு இது 90 பாகைண்டா இது 37, இது 90/37 வரும். நான் அந்த இடத்துல எழுதி காட்டல, சின்ன தெரியும். 90/37 இது 90/37 இது மொத்தம் 90 பாகை, இன்னைக்கு 90 பாகை. எனவே இது 37 பாகை. இந்த கோணத்தை நான் 37 பாகைன்னு கண்டுபிடிச்சது எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ண கடை. ஓகே, அதாவது 37 பாகை, அதுல மாற்றிக்கலாம். இப்ப இங்க ஒரு நீ கவனி. சரியா? பாருங்கடா, சில விஷயத்தை அடுத்த பாரு. இது அப்படியே இந்த டொட்லைன்ல காட்டிய ஒரு நேர்கோடு. சரியா? இது ஒரு கிடைக்கோடு, நேர்கோடு.
கிடைக்கோடுனா மொத்த கோணம் அந்த நேர்கோணம் வந்து 180 பாயிண்ட் தெரியும். இப்ப பாருங்க இது 37 பாகை, இது 90 பாகைன்னா இது 90 சய 37 பாகை வரும். அப்பதான் கூட்டினா 180 வரும். இங்க பாருங்க இதுக்கு இடையில 90, இதுல 37, இங்க 90 சய 37, அங்க 37 30 கேன்சல் ஆகி நடுவுல ஒரு 90, இந்த 90 சேர்த்து 180 பாரு. சரி, இந்த கிடையோட அமைக்கிற கோணம் 90 சய 37 எடுத்தது விளங்கிட்டா? கிடையோட அமைக்கிற கோணம் 90 சய 37. கோணங்கள் எடுக்கிறதுல எல்லாம் கவனமா இருக்கு. ரைட், அவ்வளவுதான். இனி கேள்வி முடிச்சு. இங்க பாருங்க, நான் சொல்ல விஷயம் இங்க பாருங்க, தொகுதியின் ஆறுமுடுகள் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2டா அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற இந்த புள்ளி திணிவின் ஆறுமுடுகள் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? தொகுதியின் ஆறுமுடுகள் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2டா அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற அந்த புள்ளி திணிவின் ஆறுமுடுகளும் இந்த 5 கிலோகிராம் திணிவின் ஆறுமுடுகளும் அதே 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இருக்கு. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? Right. Yes, okay, good. தெளிவா இப்ப பாருங்கடா, அந்த 5 கிலோகிராம் திணிவுக்கு நான் என்ன செய்ய போறேன் பாருங்க. அவ்வளவுதான். 5 கிலோகிராம் திணிவுக்கு 5 கிலோகிராம் திணிவுக்கு இயக்க திசையில F7 MA யூஸ் பண்ண இயக்க திசையில F7 நான் இங்க குறிச்சிருக்கிற அவ்வளவு விஷயம் அந்த குச்சியின் மீது தாக்குற விசை. அவர் 2 தளத்தினால கொடுக்கப்படுற மரதாக்கு தளத்தினால கொடுக்கப்படுற ஒரு விசை. இந்த 3 விஷயம் தான் நம்ம உடல்ல தாக்கும். இப்ப பாருங்கடா, நாம படிச்சிருக்கோம் கிடை விசைகள்ல நிலைக்குத்து விசைகள் எப்போதும் செல்வாக்கு செலுத்தாது. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, நான் கிடையாக சமன்பாடு யூஸ் பண்ண போறேன். இந்த எம்ஜியால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எனவே இந்த உடலின் மீது கிடையாக தொழிற்படுற விசை நான் எழுதுற விளங்குதான்னு பாருங்க. இந்த எஃப்க்கு பதிலாக விளைவு விசை வர கொஞ்சம் நிதானமாக அவதானமா பாருங்கடா. R cos 90 சய 37 மைனஸ் F cos 37 சமன் 5 தர 3. நான் இந்த Fக்கு பதிலா இங்க போட்டிருக்கிற இந்த விசைகள் விளங்கிட்டோம். Fக்கு பதிலா விளைவு விசைக்கு பதிலா நான் அங்க போட்டிருக்கிற அந்த விசை விளங்கிட்டோம். நல்லா கவனிங்க, இந்த ஆறிண்ட கோணத்தோட அமைத்தினா அது கிடையாக தொழிற்படும். இயக்க திசையிலேயே தொழிற்படுறதால அது பிளஸ். F கோணத்தோட அமர்த்தி விட்டா அது இதுவரைக்கு எதிர் திசையில தொழிற்படும். அதால இந்த இடத்துல மைனஸ். எஸ், இங்க கவனிங்க, நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. ஏன்னா 2 தெரியவே 2 சமன்பாடு வருது பாருங்க. இதுல cos 90க்கு பதிலா நான் sin எழுதலாம். இதெல்லாம் முன்னைய காலங்கள் படிச்ச விஷயங்கள். எனவே R sin 37 பாகை மைனஸ் F cos 37 பாகை. இது சமன் 15. ரைட், நிஜமா இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் tan theta சமன், நான் இத கோணம் theta எழுதுறேன். இதை theta எடுத்தால் tan theta சமன் எதிர்பக்கத்தின் கீழ் பக்கம். எனவே இது 3, இது 4, இது 5. இது 3 4 அது 5. அப்ப இதுல இருந்து நாம sin எல்லாம் எழுதலாம். இங்க பாருங்க, R தர sin 37 பாகை. இதான் 37 பாகை. இந்த theta தான் 37 பாகை. sin வந்து 3 கீழ் 5 வருது. மைனஸ் F தர cos 37 பாகை 4 கீழ் 5 வருது. 4 கீழ் 5. இது சமன் 15. எனவே 5 பகுதியில் இருக்கிற ஹோமோசி எடுத்துக்கலாம்டா. உங்களை பெருக்கி விட்டீங்கன்னா 3R மைனஸ் 4F சமன் 75. இது எந்த முதலாவது சமன்பாடு.
நான் இந்த முதலாவது சமன்பாடு எடுத்தது எல்லாருக்கும் விளங்கிட்டோம். இந்த முதலாவது சமன்பாடு எடுத்தது எல்லாரும் கன்ஃபார்ம் பண்றேன். அவங்க விளங்கிட்டாலும் நிதிஸ்ரீ விளங்கிட்டா, சஹானியா விளங்கிட்ட, மனோஜ் நிதிஸ்ரீ நான் அவ்வளவுதான் தெளிவா விஷயத்தை புரிச்சுக்கணும். சரியா? இப்போ வரும் பாருங்க, அடுத்தது வரும். அதே நேரம் இந்த உடல் இந்த 5 கிலோகிராம் திணிவு நிலைக்குத்தாக சமநிலையில் இருக்கு. சரியா? நிலைக்குத்தாக, மேல கீழே இறக்கம் இல்லை. இங்க பாருங்க, 5 கிலோகிராம் எளிதா புரிச்சுக்கலாம். இங்க பாருங்க, 5 கிலோகிராம் திணிவின் 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 நிலைக்குத்தான சமநிலையை சமநிலையை கருதி, சரியா, சமநிலையை கருதி 5 கிலோகிராம் திணிவின் நிலைக்குத்தான சமநிலையை கருதினால், இங்க பாருங்க, மேல் நோக்கி தாக்குற விசைகளின் கூட்டுத்தொகை கீழ் நோக்கி தாக்குற விசைகளின் கூட்டுத்தொகை சமனாதிப்பார். மேல் நோக்கி தாக்குற விசைடா நிலைக்குத்தாக கருதினா இவங்க 2 பேரும் பிரித்த கூறு. இங்க பாருங்க, F sin 37 அவ்வளவுதான். F sin 37 சக R sin 90 sin 37 இது சமன் mg வரும். இந்த சமன்பாடு எடுத்தது விளங்கிட்டாடா, மேல் நோக்கி தாக்குற அந்த 2 கூறுகளும் mgக்கு சமனா இருப்பார். கூட்டுத்தொகை கன்ஃபார்ம் பண்ணுங்கடா, சந்தேகத்தோட கவனம் பண்ணலாம். எஸ் ரைட், ஓகே குட். சரியா? இந்த குற்றி ஓய்வில் இருக்கிறது இல்லையா, மேலே இருக்கிற விசையிலும் கீழே இருக்கிற விசையிலும் சமன். எஸ், மேல் கீழ் நோக்கி இந்த குற்றி இயங்கவி நிலை குத்தாக இந்த குற்றி இயங்குதா ஓய்வில் இருந்தா? இல்ல சார். எஸ், அப்ப ஓய்வுல இருக்காருன்னா என்ன, விளைவு விசை 0. ஒரு உடல் ஓய்வில் இருந்தா தொடர்ந்து ஓய்வில் இருக்குதுன்னா என்ன செய்யும், அங்க தாக்குற விளைவு விசை 0. விளைவு விசை 0ன்னா மேல் நோக்கி தாக்குற விசைகள் கீழ் நோக்கி தாக்குற விசைகள் ஏன்னா முழு உடலும் வலம் நோக்கி இயங்கிட்டு போறாரு. அதில் மாற்றுக்கிறது செல்றான். சாய்தளத்தின் வழியை நீ கீழ் நோக்கி வலுக்காம இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற உருவ விசை சார்ந்த கேள்விகள். கவனமா இருக்கும். சரியா? இப்ப வரும் இந்த இடத்துல sin 90, இதுக்கு பதிலா cosன்னு வரும், எழுதலாம். கவனிங்க, f தர sin 37 பாகை 3 சக நான் இந்த இடத்துல வருடா sin 90 cosன்னு வரும். எனக்கு cos 37 பாகை r தர cos 37 பாகை 4 இது சமன் mg 5 கிலோகிராம். இந்த இடத்துல 50 கிலோ. சரி, எனவே 3f சக 4r சமன் கீழே 5 17 வரைக்கும் அதை கொண்டு போனீங்கன்னா 250. இது என்ன ரெண்டாவது சமன். ரைட், இந்த 2 சமன்பாடு விளையுங்க. இந்த 2 சமன்பாடு எடுத்து ரைட். எஸ், ஓகே. இப்போ உங்களுக்கு போர்ட்ல தேவைப்படுறதுனால நீங்க என்ன செய்யுங்க, டக்குனு இது எல்லாத்தையும் ஃபுல்லா நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. மிச்சம் இருக்கு. சரி, தேவையான விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அவசரம் இல்லை, தெளிவா விளையுங்க.
பண்ணி எடுத்து கன்ஃபார்ம். ரைட் ஓகே சரி இப்போ பார்ப்போம். அவசரப்படாம நீங்க செய்வானா கேட்கலாம். நான் இவரை வச்சுக்கிறேன். இதெல்லாம் சரி. இப்ப கவனி சமன்பாடுக்கான தீக்கம் இதுல 3 இருக்குது, இவர் 4 இருக்குது. எனவே சரியா 6 சமன்பாடு 3 4 12 சேர்க்கலாம். கவனி முதலாவது சமன்பாட்டை இதுவும் தேவை. இதுவும் முதலாவது சமன்பாட்டை 4ஆல பெருக்கி விட்டாடா 4ஆல பெருக்கி விட்டா 12r மைனஸ் 16f வரும். 14 இது சமன் ஒரு செகண்ட் 75 4ஆல பெருக்க 300 75 தான 4. ஓ சார். எஸ் 300. இது எங்கட 3வது சமன்பாடு. சரியா? அதே மாதிரி இந்த 2வது சமன்பாட்டை 3ஆல பெருக்கி நம்ம 6 தான் சாப்பிடுறோம். 9f சரியா? பிளஸ் 12r இது சமன் 3ஆல பெருக்கி 750. இதை விட 4வது சமன்பாடு சரியா? இதை நான் பெருக்கி எடுத்தது ஓகே தானே? 2வது சமன்பாடு 3ஆல பெருக்கி எடுத்து 4வது சமன்பாடு எடுத்துறீங்க சரியா பாருங்க. ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் ரைட் ஓகே. இப்போ பாருங்க இந்த 4வது சமன்பாட்டுல இருந்து 3வது சமன்பாட்டை கழிச்சு விட்டா சரியா? 3வது சமன்பாட்டை கழிச்சு விட்டா
12 கேன்சல் ஆகிடும். இங்க பாருங்க 9 எஃப்ல இருந்து கழிக்க போறீங்க -14 எஃப், இது சமன் 750ல இருந்து கழிக்க போறீங்க 300 மைனஸ் தர மைனஸ் பிளஸ் 25 எஃப் வரும். 25 எஃப் இது சமன் இதுல 450 450. எனவே எஃப் சமன் 450 25ஆல பிரியும். பிரிச்சலாம் 100ல 4 4 14 14 18. எஸ் எஃப் சமன் 18 இதுதான் அங்க இருக்கிற உராய்வு விசை. சரி, இதுதான் அங்க இருக்கிற உராய்வு விசை 18. அடுத்த கேள்வி அதுல கேட்க மியூட் கேட்க அப்படியா நிலையில் உராய்வு குணம் கேட்க. சரி, ஓகே பாப்போம். நிலையில் உராய்வு குணம் தெரியும்னா எனக்கு ஆறு தெரியும். எதனாலும் ஒரு சமன்பாடுல கொண்டு பிரதிடும். இப்ப எதுல கொண்டு பிரதிடும்? முதலாவது சமன்பாடு, முதலாவது சமன்பாடு பிரதிட்டா 3r மைனஸ் 4 தர 18 இது சமன் 75 இது வரும். எனவே 3r சமன் 75 சக 72 72. எஸ், அப்ப இதை கூட்டி போட்டீங்கன்னா r சமன் உங்களுக்கு வரும் 147 வரும். r கண்டுபிடிச்சது ரைட்டா? r சமன் 147 வரும். கண்டுபிடிச்சது ரைட்டா? எஸ், ஓகே. சுருக்கல் விட சொல்லிருமா? இப்ப கவனிங்க, r தெரியும், f தெரிஞ்ச mu தெரியுங்களா? f சமன் mu into r. f சமன் mu into r. சரியா? எனவே mu சமன் f இன்டு r என்று வரும். f உங்களுக்கு தெரியும் 18 நியூட்டன் என்று தெரியும். எனவே 18 கீழே 6 பவர் 140. அப்ப இதுல 3 மேலுக்கு வரும், கீழே 147 வரும். சரியா? பெருக்கி பிரிச்சு விடையை சொல்கிறேன். பெருக்கி பிரிச்சு விடையை சொல்லுவோம். சைஃபர் தசம் சம்திங் செல்வம் விடையவா செல்லும். பூஜ்ஜியம் தசம் 36. 0.36. எஸ், ஓகே, வெரி குட். 0.36. சரி, அது சந்தேகம் போனா 0.3 நீங்க ஸ்டாப் பண்ணலாம். இதுதான் அங்க இருக்கிற மியூ. எனவே மியூ சமன் 0.3. அப்படியே 0.36 முடியுது இல்லையா? அப்படியே போகுதா பெருமானம்? போகுது சார். 3 7 3 7 ஸ்டாப். சரி, 3 7 இவ்வளவுதான். பாருங்க, கேள்வி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேள்வி தான். எஸ்ஐ கேள்வி கெபாசிட்டில கேள்வி. பட் இருந்தாலும் அந்த ஐடியாஸ் பறக்க போட. சரியா? அந்த பாருங்க, நம்ம லிஸ்ட்ல கதைச்ச கதை எங்க தேவைப்படும். எங்க தேவைப்படுது. நீங்க அங்க ஆரோக்கியம் திருத்துறது சாம்படுத்துறீங்கன்னா கேள்விக்கு விட வராது. கிளியரா இப்ப எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டா? எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டா? திரும்ப திரும்ப செய்யுங்க. ஒரு தரம் செஞ்ச கேள்வியெல்லாம் திரும்ப திரும்ப செய்யுங்க. ரைட், ஓகே. இதை நோட் பண்ணிடுங்க. எஸ், ஓகே, குட். நோட் பண்ணிடுங்க. கஷ்டம் இல்லடா, விஷயத்தை முடிச்சிட்டோம்னா போதுமான கேள்விகள் செய்ய பழகிட்டா முடிஞ்சு. அவ்வளவுதான், எழுந்து வேண்டியதான். நோட் பண்ணி முடிச்சு. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணு.
அடுத்த கேள்வி எத்தனை 6வது கேள்வியா? அடுத்த கேள்வி எத்தனை? 6வது. நம்ம இப்ப செய்ய போற கேள்வி எத்தனாவது கேள்வி? 6வது கேள்வியா? எஸ், ரைட். அதுதான் கேள்வி எழுதுங்க. 6வது கேள்வி. 5 கிலோகிராம் திணிவுள்ள, இதை நான் அழிச்சுக்கிறேன். 5 கிலோகிராம் திணிவுள்ள 5 கிலோகிராம் திணிவுள்ள 5 கிலோகிராம் திணிவுள்ள பெட்டி ஒன்று. 5 கிலோகிராம் திணிவுள்ள பெட்டி ஒன்று ஒரு கிடை மேற்பரப்பின் மீது 5 கிலோகிராம் திணிவுடைய பெட்டி ஒன்று ஒரு கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது. கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது. கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது. பெட்டிக்கும் மேற்பரப்பிற்கும் இடையே பெட்டிக்கும் மேற்பரப்பிற்கும் இடையே பெட்டிக்கும் மேற்பரப்பிற்கும் இடையே உள்ள பெட்டிக்கு மேற்பரப்பிற்கும் இடையே உள்ள திரும்ப ஒரு சொல்ற கேள்வி சரி. திரும்ப ஒரு கேள்வி சொல்றீங்க. 5 கிலோகிராம் திணிவுள்ள பெட்டி ஒன்று. சரியா? 5 கிலோகிராம் திணிவுள்ள பெட்டி ஒன்று 5 கிலோகிராம் திணிவுள்ள பெட்டி ஒன்று ஒரு கிடை மேற்பரப்பின் மீது ஒரு கிடை மேற்பரப்பின் மீது ஒரு கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது. கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது. கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது. கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது. மேற்பரப்பிற்கும் வைக்கப்பட்டுள்ளது. பெட்டிக்கும் மேற்பரப்பிற்கும் பெட்டிக்கும் மேற்பரப்பிற்கும் இடையே பெட்டிக்கும் மேற்பரப்பிற்கும் இடையே பெட்டிக்கும் மேற்பரப்பிற்கும் இடையே பெட்டிக்கும் மேற்பரப்பிற்கும் இடையே உள்ள உள்ள நிலையியல் உராய்வு குணகம் உள்ள நிலையியல் உராய்வு குணகம் உள்ள நிலையியல் உராய்வு குணகம் 0.3 நிலையியல் உராய்வு குணகம் 0.3 ஆகும். 0.3 ஆகும். 0.3 ஆகும். பெட்டிக்கு 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 ஒரு கிடை விசை பெட்டிக்கு கிடை விசை 10 நியூட்டன் பிரயோகிக்கப்படுமெனில் கிடை விசை 10 நியூட்டன் பிரயோகிக்கப்படுமெனில் 10 நியூட்டன் பிரயோகிக்கப்படுமெனில் 10 நியூட்டன் பிரயோகிக்கப்படுமெனில் பெட்டி மீது தாக்கும் பெட்டி மீது தாக்கும் பெட்டி மீது தாக்கும் பெட்டி மீது தாக்கும் உராய்வு விசையின் பருமன் பெட்டி மீது தாக்கும் உராய்வு விசையின் பருமன் பெட்டி மீது தாக்கும் உராய்வு விசையின் பருமன். ரைட். இந்த 5 ஆன்சரை வெளியிடும். 45
அஞ்சாவது வந்து 15 இருக்கு. இதை நோட் பண்ணிடுங்க. 1+5 3 4+5 10 15. சரி, இதை அப்படியே நோட் பண்ணுங்க. இந்த 5 விடையும் சரி. இப்ப கவனிங்க, இந்த விடையை நோட் பண்ணி எடுத்துட்டு இந்த கேள்வியை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? பிராக்டிஸ் பண்ணி போட்டு என்ன செய்யுங்கன்னா, நாங்க இது அடுத்த கிளாஸ்ல தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கிடையில உங்களால இயலும்னா இன்னைக்கு என்ன செய்யுங்க, பிரைவேட்டா இருந்தீங்கன்னா அந்த கேள்வியை செஞ்சு அனுப்புங்க. அடுத்த பிள்ளைகள் கவனிங்களா, இந்த சில உங்கள்ட்ட இருந்து நிறைய கேள்வி வரைக்கும் நான் அதை இது பண்றேன். சரியா? நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, நீங்க படிக்கிறீங்க, நல்ல கவனம் கொடுக்குறீங்க. சரி, அப்ப என்னன்னா இந்த நியர் இஷ்யூ வந்து இப்ப கிளாஸஸ் வந்து இப்ப கொஞ்சம் இந்த காலம் அது இடையில விடுபட்ட அந்த லீவுகளால கிளாஸஸ் வந்துட்டு மேல மேல அந்த டைரக்ட் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர்லோட். சரி, கிளாஸ்ல கொஞ்சம் நான் இதுல இருக்கிறதால எனக்கு அதுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம் இருக்குது. பட் பெரும்பாலும் நான் என்ன செய்யறேன்னா, நீங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாமே சரி நம்முடைய கிளாஸஸ்ல அவ்வளவுமே டிஸ்கஸ் பண்ணப்படும். அதுல நீங்க கவலைப்படுறத நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏழுந்த அளவுக்கு நான் என்ன செய்யறேன்னா, நான் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண பார்க்க. அப்படி இல்லையா நம்ம எப்படியும் நாம இந்த இடத்துல இப்ப உராய் சம்பந்தமான கதைக்கு நான் மேக்சிமம் இப்படியான கேள்வி எல்லாம் இன்னும் நிறைய கேள்வி நான் செய்யப்போம். அதே மாதிரி வேலைகள் சக்தி நான் ஒரு தியரியா தியரியா கிளாஸ் நான் ரெக்கார்ட் அனுப்பியிருந்தேன். பட் அந்த இதுவும் வந்துட்டு வேலைகள் சக்தி லைவாவும் நான் கிளாஸஸ் செய்வோம். பெரும்பாலும் அது நான் நாளைக்கு செய்யற ஐடியா இருக்குது. முழு தியரி பார்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு டைம் எடுத்து ஒரு 3 hours 4 hours எடுத்து நாளைக்கு பெரும்பாலும் வேலைகள் சக்திக்கான முழுமையான தியரி பார்ட் கதையோடு கிளாஸஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த டைம். சரி, ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் படிக்கிறது நல்லா அந்த இடத்துல நான் அதை ஃபுல்லா கதைச்சிட்டு அது சார்ந்த கேள்வி எல்லாம் செய்ய இருக்கும். ஏன்னா வேலைகள் சக்தியை நம்ம படிச்சுட்டோம்னா இனி உள்ளுக்கு கொண்டு போய் யாரை அப்ளை பண்ணதுனால பெரிய இசை கேள்விகள் அந்த அதுக்கான டியூட்டோரியல் நீங்க பார்த்தா உங்களுக்கு வேலைகள் சக்தி முடியும் வார டியூட்டோரியல் பார்த்தா இனி நம்ம எப்படி அந்த கிளாஸஸ் அதாவது கேள்வி தொடர்பான கதை கேட்க நம்ம எப்படி அந்த கிளாஸ் போகுதுங்கிற விஷயத்தை நம்ம எல்லாமே ஃபைனல் எக்ஸாம் இருந்து நம்ம துவக்கப்பட்ட ஒரு டியூட்டா இருக்கு. சரி, ஓகே, இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு என்ன விட வருங்கிற விஷயம் இது ஒரு சின்ன கேள்வி தான். பட் ஒழுங்கா ஐடியா எடுத்தா மட்டும்தான் அதுக்கு விடும். அதுக்கு இல்லாட்டி நாம ஒரு சின்ன ஒரு பிள்ளையாட விட்டீங்களா பிள்ளையானத்துல நிற்பீங்க விடையில. அதுக்கு மற்ற விட தந்திருக்கேன். அதுக்கு பிள்ளையாட விடையில போனாலும் அதுக்கு அந்த சரியான விட வர மாதிரி ஒரு விட எடுத்து தந்து வச்சிருக்காங்க. சரி, பார்ப்போம். சரி, இன்ஷால்லா நான் என்ன செய்யணும், அடுத்த கிளாஸ்ல மிச்சம் பிடிக்கிற பகுதிகளோட நான் சரி. Thank you.